கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களுக்கு பின்பு அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை, துவக்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். Here we read about an incident occurred after the days of Lord Jesus Christ during the days of apostles in the early period. 9 மணி நேரத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள் எருசலேமிலே பிரவேசித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலராகிய யோவானும் பேதுருவும் அதே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். At the 9th hour, when multitudes of people were entering into the temple, in the same time Peter and John also were entering the temple. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்துக்கு பின்பு சபையினுடைய முழு பொறுப்பையும் அப்போஸ்தலருடைய கரங்களிலே கொடுத்துவிட்டு அவர் போனார். Lord Jesus Christ, after his time, he entrusted with the apostles the ministry. நான் போன பின்பு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார், இறங்கின பின்பு நீங்கள் ஊழியத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி அவர் அவர்களை விட்டு கடந்து போனார். When I go, the comforter, the Holy Spirit will come upon you, and saying so, he gave the ministry in their hands and left them. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சுமார் 40 நாட்களாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருந்தார். Resurrected Jesus Christ revealed himself that he was alive for 40 days. கடைசியாக அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். In the Acts of Apostles 1st chapter we can see he called them, blessed them, and he ascended to the heaven when they were watching him. அதற்கு பின்பு சீஷர்களும் மற்ற ஜனங்களும் ஏறக்குறைய 120 பேர் அந்த எருசலேமில் மேல் வீட்டில் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக தம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கின சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். And afterwards, and some 120 of them were gathered in the upper room in Jerusalem. The Holy Spirit descended on them. இயேசுவின் தாயாகிய மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் மற்ற ஜனங்களும் மற்ற சீஷர்களும் எல்லாரும் சேர்ந்து அங்கே கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அங்கே இறங்கினார். Including the mother of Jesus, Mary, and disciples and others were tarrying. The Holy Spirit descended on them mightily. எருசலேம் நகருக்கும் அவர்கள் இருந்த அந்த மேல் வீடு இருந்த இடத்துக்கும் எத்தனையோ கிலோமீட்டர்கள் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த சத்தம் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கப்பட்டு ஜனங்கள் அங்கே ஓடி வந்தார்கள். Between Jerusalem and the upper room, it was a long distance and miles together. But when the Holy Spirit descended, people heard the noise and came running to that. பரிசுத்த ஆவி பெற்ற பின்புதான் நீங்கள் ஊழியத்தை தொடங்க வேண்டும் என்கிற கட்டளை அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. To the apostle, the commandment to do the ministry only after receiving the Holy Spirit was given. நீங்கள் போய் அங்கே காத்திருங்கள். You go and tarry there. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும், எந்த விதமான ஊழியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டு போனார். Till the fulfillment of the promise of the Father, you have to tarry there. Until then, you should not do any ministry. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு மனிதன் ஊழியம் செய்வானானால் அது தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியம். If a man does the ministry without receiving the Holy Spirit, that ministry will not be accepted in the kingdom of God. ஆனபடியால் தான் தம்முடைய சீஷர்கள் தம்மோடு கூட இருந்தாலும் அவர்களுக்கு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லி இருந்தாலும் பிரத்யட்சமாக பரிசுத்த ஆவி இறங்கும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டு போனார். Though when Jesus was with the disciples, he blew in their nostrils the Holy Spirit and told them to receive. Afterwards also he told them clearly that they had to tarry and receive the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெற்ற பின்புதான் ஒரு மனிதன், அவன் யாராக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஊழியத்தை தொடங்க வேண்டும், தொடங்க முடியும். அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம். Only after receiving the Holy Spirit, whether it is anybody or even the apostles, they can continue and do the ministry. Only that ministry will be accepted. இங்கே அப்போஸ்தலராகிய பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். Here the apostles Peter and John have received the anointing of Holy Spirit. They had preached, and afterwards they come to the temple of God. முதலாவது பிரசங்கத்திலே ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். In the first message itself, approximately 3000 people were saved. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். That we can see in Acts of Apostles 2nd chapter. அடுத்ததாக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள்
ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். In Acts of Apostles 4th chapter we can see afterwards another incident took place. Those who saw that nearly some 5,000 people were saved. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வல்லமையை பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்று அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். The apostles had received the power of God and the anointing of God with the signs of unknown tongues and they start and come. இங்கே முதல் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வருகிறார்கள். Here first of all they come to the temple of God. அங்கே 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை அங்கே பிச்சை எடுக்கும்படியாக தூக்கி கொண்டு வருகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Here we can see in Acts 3:2 a man who was lame from his mother's womb was brought to the gate to beg. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய வயது ஏறக்குறைய 40 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts 4:22 we can see his age was above 40 years. மனிதனுடைய வாழ்க்கையின் தன்மை என்ன? What's the nature of man's life? மனிதனுடைய வாழ்க்கை 70 வருஷம். The lifespan of man is 70 years. பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said by his strength it will be 80. இன்னும் ஒரு சிலர் அதிக காலம் வாழ்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய முடிவு வருத்தமும் சஞ்சலமும் என்று நாம் பார்க்கிறோம். But we can see some more people living for more years. The end of it will be a lot of trouble and pain. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று சொன்னால் இவனுடைய வாழ்க்கை 40 வருடம் கடந்து போய்விட்டது. If the lifespan of man is 80 by strength, he has already spent 40 years. அப்படியானால் அவனுடைய வாழ்வின் பாதி பகுதியை அவன் சப்பானியாக நடக்காமலே அவன் முடித்து விட்டான். That means half of his life he has spent as a lame man without even walking. அவன் தன் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே அவனுடைய பிறப்பு சரியில்லாமல் போய்விட்டது. Even when he was born from the womb of his mother, his birth was not right. அது அவன் செய்த பாவம் அல்ல, அவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. It was neither his sin nor the sins of his parents. ஆனால் அவனுடைய பிறப்பு சரியில்லாதபடியால் அவனுடைய வாழ்க்கையிலே பிறப்பிலே அவன் சர்ப்பானியாக மாறிவிட்டான். As his birth was not a proper one, even by birth he was lame. அவனுடைய தாய் தகப்பன்மார் அவன் பிறந்ததுக்காக விசனப்பட்டிருப்பார்கள். The parents would have been grieved about his birth. தன்னால் முடிந்த அளவு அவர்கள் அவனுக்காக பிரயாசப்பட்டிருப்பார்கள். They would have taken efforts to heal him. ஒரு தகப்பன் இப்பொழுது சாட்சி சொன்னாரே, A father now testified. அவர் தன்னுடைய பிள்ளைக்காக சுமார் 3 வயதுக்குள்ளாக எத்தனை இடங்களுக்கு சுற்றி திரிந்தார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். And you had heard for 3.5 years for the sake of his child how he would have wandered. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட மனிதனுடைய வயது 40. அவனுடைய பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். But about the man which is read here, his age was 40. How his parents would have troubled, you just imagine. 3 வருடத்துக்குள்ளே அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனார். And in 3.5 years he had lost everything. இந்த தாயும் தகப்பனும் இவரை பெற்றெடுத்ததுக்காக வருத்தப்பட்டார்கள். The father and mother were worried for having given birth to him. பல மருத்துவர்களை நாடினார்கள். They sought the help of many பல doctors. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றார்கள். They went to many pilgrimages. பல மகான்களை சந்தித்து பார்த்தார்கள். They met some saints. பல இடங்களுக்கு அலைந்து பார்த்தார்கள். They wandered many places. என்ன முயற்சி எடுத்தும் அந்த பையன் நடக்கவே இல்லை. Though any effort was taken, that boy could not walk at all. மற்றவர்களை பார்க்கும் பொழுது துக்கப்படுவான். And மற்றவர்களை பார்க்கும் பொழுது துக்கப்படுவான். when he would see others, he would have been grieved. நடக்கிற மற்றவர்களை பார்க்கும் பொழுது தனக்கும் நடக்க ஆசை என்று சொல்லுவான். And seeing other people walking, he too would have desired to walk. மற்ற பிள்ளைகள் விளையாடும் பொழுது தனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று அங்கலாய்ப்பான். When other children play, watching that, he would lament saying why he was not able to play. அவனுக்குள்ளும் ஆசை இருந்தது. He too had desire. அவனுக்குள்ளே விருப்பம் இருந்தது. He too had liking. நாம் நடப்போமா நடக்க மாட்டோமா என்கிற ஒரு வேதனை அவனுக்குள்ளே இருந்தது. He had a pain whether I will walk or not. அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்காக முயற்சி எடுத்து கடைசியாக அவனை கைவிட்டு விட்டார்கள். His parents took a lot of efforts for him and finally forsook him. பிரியமானவர்களே, மனித அன்பு என்பது ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை என்பதை நீங்கள் சிந்தையிலே கொண்டு வர வேண்டியது அவசியம். Dear ones, you should bring in your mind that the love of man is only for a short time. இந்த பெற்றோர்களும் கூட ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவனை விட்டு விட்டார்கள். Even these parents had forsaken him after some time. அவன் இப்பொழுது எங்கே போய் சேர்ந்தான்? Now where he had gone? ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய கூட்டத்தோடு இணைந்து விட்டான். He had joined the group which was begging. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வயிற்று பசிக்கு தேவை அவசியமாக இருக்கிறது. Because for his appetite he needed something. அவனால் வீட்டில் இருந்து புசிக்கக்கூடிய அளவிலே அவனுக்கு வசதிகள் இல்லை. He didn't have the facilities to stay at home and eat. அவனுடைய பெற்றோர்கள் கைவிட்டார்கள். The parents have forsaken. அவனுடைய உறவினர்கள் கைவிட்டார்கள். The relatives had forsaken. அவனுடைய சமுதாயம் இனம் அவனை கைவிட்டது. The community and society had forsaken. கடைசியாக அவன் போய் சேர்ந்த இடம்
பிச்சை எடுக்கக்கூடிய ஜனங்களுடைய கூட்டம். Finally he joined the group of beggars. ஒவ்வொரு நாளும் காலையிலே அவனை தூக்கி கொண்டு வந்து இந்த தேவனுடைய ஆலயத்திலே ஒரு இடத்திலே உட்கார வைப்பார்கள். Every day in the morning they will bring him and make him sit at a particular place in the temple of God. அந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே உட்கார வைப்பார்கள். They will make him sit at the gate of the temple of God. அந்த கேட்டுக்கு பெயர் அலங்கார வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the gate was called Beautiful. அந்த அழகான வாசல் வழியாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ளே போயும் வந்து கொண்டிருந்தார்கள். Through the beautiful gate many were entering and going out. பிரியமானவர்களே, உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது மிகவும் முக்கியமானது. Dear ones, whether it is spiritually or in a worldly manner, the birth of the man is very important. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பிறப்பு மிகவும் அவசியமான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. The birth of a child is very essential and important. அந்த பிறப்பிலே அந்த குழந்தை ஊனமாக இருக்குமானால் யாருமே அதை குணமாக்க முடியாது தேவனை தவிர. If the child is lame by birth, no one can heal it except God. எழுத்தின் பிரகாரமாக எப்படி ஒரு பிறப்பு சரியில்லாவிட்டால் கஷ்டமோ அதுபோலவே ஆவிக்குரிய ரீதியில் மனம் திரும்புதல் மறுபடி பிறத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. Literally, if the birth is not good, spiritually also the spiritual birth and the repentance is very essential. எப்படி ஒரு குழந்தை ஊனமாய் பிறந்தால் அந்த பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மறுபடி பிறத்தல் இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் நடைபெறாவிட்டால் அந்த விசுவாசியின் மூலமாய் சபையிலே உள்ளவர்களுக்கு கஷ்டம்தான். If the parents have a lame child, it will be a great trouble for them. Similarly, if the believer in the church is not born again properly or repenting, மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய தனிமனித வாழ்வில் சரியான விதத்தில் நடைபெறாவிட்டால் அவன் சபையிலே இருந்தாலும் எத்தனை வருடங்கள் போனாலும் அவன் சப்பானியான ஒரு விசுவாசியாகத்தான் இருப்பானே தவிர அவனால் சபையில எந்த விதமான பயனும் இருக்க முடியாது. If he doesn't repent, he will be a headache and a nuisance in the church and he will not be a good believer in the church at all. இந்த சப்பானி ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே கொண்டு வந்து உட்கார வைக்கப்படுவான். And this lame man will be brought to the temple of God every day and made to sit there. எல்லாரிடத்திலும் பிச்சை எடுப்பான். He will beg from all. மாலையிலே வந்து அந்த கூட்டம் அவனை தூக்கி கொண்டு போய்விடும். And in the evening the group will carry him away. அந்த கலெக்ஷனை பொறுத்து அவனுக்கு அன்று இரவு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. Depending on the collection, night food is given to him. காலை அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுப்பார்கள். And in the morning also they will give him the portion of food. திரும்பவும் அந்த கூட்டம் அவனை தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கும். Again the group will bring him back. இதுதான் அவனுடைய வாழ்வின் முடிவாக இருந்தது. That was the end of his life. அவனும் கூட ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. And he too had come to a conclusion, this is my life. இதுமேல் நமக்கு வேறு வாழ்க்கை கிடையாது. I do not have a different life again. இனி எந்த முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து பயன் இல்லை. No use of taking other efforts. இனி யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். Nobody will help me. நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் நாம் நடப்பதோ இனிமேல் நாம் ஓடுவதோ இனிமேல் நாம் உழைப்பதோ முடியாத ஒரு காரியம். In my life to walk or to run or to work is an impossible thing. இதுதான் நம்முடைய விதி. இறைவன் நம்முடைய தலையில இதைத்தான் எழுதி வைத்து விட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டான். He thought this is our fate and that's what God has written on the forehead. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த ஆலயத்திலே உள்ளே வருவார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியே போவார்கள். And in that temple every day thousands will enter and thousands will leave. பிரதான ஆசாரியன் போய்க்கொண்டே இருப்பான். The chief priest also will be going. பரிசேயன் போய்க்கொண்டிருப்பான். And the Pharisee will be going. வேதபாரகன் போய்க்கொண்டே இருப்பான். And the scribes will be going. சதுசேயன் போய்க்கொண்டே இருப்பான். Sadducees will be going. இன்னும் अनेक சம்பிரதாயங்கள் நிறைந்தவர்கள் अनेகர் போய்க்கொண்டே இருப்பார்கள். And the people of rituals will be going. எல்லா வேத பண்டிதர்களும் போவார்களே தவிர இவனை குறித்து யாரும் சிந்தையற்றவர்களாய் இருந்தார்கள். And the scholars of scriptures also went, but none had a mind about him. ஏனென்றால் அந்த வாசல் அலங்கார வாசல். Because that gate was called Beautiful. அந்த வாசல் வழியாகத்தான் பிரதானமானவர்கள் எல்லாரும் போய் வந்து கொண்டிருந்தார்கள். And through that gate all important people were going and coming. ஒவ்வொரு நாளும் பிரதான ஆசாரியனை பார்ப்பான். He would see the chief priest. பரிசேயர்களை பார்ப்பான். And he would see the Pharisees. ஏதாவது கிடைக்குமா என்கிற சிந்தையோடு பார்த்துக்கொண்டே இருப்பான். With expectation to receive something he would watch them. யாருக்கும் இவனை சிந்திக்க, இவனை விசாரிக்க, இவன் மேல் கண்ணோக்கமா இருக்க யாருக்கும் மனமில்லை. அந்த மார்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு வழியும் இல்லை. And none had the mind to care for him or to help him. In the way also there was nothing like that. ஏனென்றால் உடல் ஊனமுற்றவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் வரை வரலாம், உள்ளே வர முடியாது. Because the lame people can come up to the gate of the God but they cannot come inside. அவனும் கூட தன்னுடைய வாழ்வு இவ்வளவுதான் என்கிற முடிவுக்கு வந்து விட்டான். He too had decided that was his life. இவன் வாழ்ந்த காலத்தில் தான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். Only during this period when he was living, Lord Jesus Christ too lived. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் மெய்யான தெய்வம், உண்மையான கடவுள், இறைவன். அவர்தான் மெய்யான நித்திய ஜீவன் என்கிற கேள்வி அவனுக்கும் கிடைத்திருக்கும். He too would have got an idea, Lord Jesus Christ is true God, living God, and he was doing miracles. அவர் தொட்டால் சுகம் கிடைக்கும். If he touches, we will be healed. அவர் பார்த்தால் சுகம் கிடைக்கும். If he sees, you will be அவர் healed. உன்னை தூக்கிவிட்டால் நீ நடந்து விடுவாய். If he lifts up, you can walk. அநேகரை நடக்க வைத்திருக்கிறார். He had made many to walk. அநேகரை பேச He வைத்திருக்கிறார். had made many to speak. அநேகர் பார்வையடைந்திருக்கிறார்கள். Many had seen. அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அவன் கேள்விப்பட்டிருப்பான். He would have heard. Many had been quickened alive. அவனுடைய மார்க்கம் என்ன சொன்னது? What is religion said? இயேசுவை பின்பற்றாதே. Don't follow Jesus. நீ சப்பானியாக கூட இருந்து விடலாம், ஆனால் கிறிஸ்தவனாய் மாத்திரம் நீ மாறக்கூடாது. You can remain lame, but you should not become a Christian. நீ நடக்காமல் பிச்சை கூட எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீ இணைந்து விடக்கூடாது. Without walking, you can even beg, but you should not go to Christianity. பிரியமானவர்களே, மனித சமுதாயத்தின் அறிவற்ற சிந்தனையை உங்களுடைய எண்ணத்திலே கொண்டு வந்து பாருங்கள். And dear ones, bring this thoughtless mind of the people in your mind. இலவசமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருப்பதை அன்றைக்கு மனித சமுதாயம் அன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. Mankind then and also today does not accept what Jesus has given freely. இதே தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2-3 விசை கடந்து வந்தார். In the same temple of God, Lord Jesus Christ too came twice or thrice. அநேகர் அவரை கூப்பிட்டார்கள். Many called him. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கத்தின கூட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You would have heard of the group which cried, Son of David, have mercy. அவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. They had deliverance. இவனுடைய பாரம்பரியம் தடுத்தது. But his tradition prevented நான் him. பிச்சை எடுத்தாலும் எடுப்பானே தவிர இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். He would have said, I would even better beg, but I would not accept Jesus. அருமையான வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டு கடைசி வரை பிச்சைக்காரனாகவே மாறிவிட்டான். Having lost the good opportunity, till the end he remained the beggar. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பேர் இதை போல நடக்க முடியாமல் வருடக்கணக்காக இந்த சத்தியத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள்? Dear ones, how many of you are not able to walk and struggling in this truth for how many years? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் 40 வருடங்களாக சம்பவிக்காமல் தடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கலாம். In your life also, certain things would have been prevented for 40 years. அந்த மனிதனுக்கு நடக்க முடியாத ஒரு போராட்டம் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்தில் பல போராட்டங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. As that man had the struggle for 40 years, in your life also you may have struggles like that. மனிதன் என்று சொன்னாலே வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. And if it's a man, he had struggles in his மனிதன் life. என்று சொன்னாலே பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறான். If he say man, he walks only in the path of troubles. ஏனென்றால் அவனுடைய சிருஷ்டிப்பிலே தேவைகள் அதிகமாக இருக்கிறது. Because in his creation he has a lot of needs. அவன் அறிவை தேடுகிறான், He seeks knowledge, ஆஸ்தியை தேடுகிறான், seeks riches, மனிதனை தேடுகிறான், seeks man. ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறான். He wants to find out something and he seeks. அன்றைக்கு அந்த மனிதன் கடைசியாக சப்பானியாகவே நிர்கதியாய் மாறி போனான். But finally that man became lame and miserable. உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேரை நீங்கள் சந்தித்திருக்கலாம். In your life also you could have met many people. வல்லமை வாய்ந்தவர்களை நீங்கள் பார்த்திருக்க கூடும். You would have met influential people. பிரபலமானவர்களை சந்தித்திருக்க கூடும். You would have met popular people. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். You too would have received the opportunity of knowing Jesus Christ. உங்களுடைய அறிவு என்ன சொல்லி இருக்கும்? What your knowledge would have said. உங்களுடைய புத்தி என்ன பேசி இருக்கும்? What your wisdom would have உங்களுடைய told. ஞானம் என்னத்தை சொல்லி இருக்கும்? What your understanding would have told. இதெல்லாம் ஏமாற்று வேலை என்று சொல்லிக் கொண்டிருக்கும். It would have told you all these things are cheating. முடிவு என்ன? What's the end? நீ இன்னும் சப்பானியாகவே இருக்கிறாய். Still you are lame. இன்னும் தேவை நிறைந்தவனாய் இருக்கிறாய். Still you have needs. இன்னும் தரித்திரத்திலே இருக்கிறாய். Still you are in இன்னும் poverty. வேலை இல்லாமல் இருக்கிறாய். Still you don't have job. இன்னும் நீ கஷ்டத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். Still you are afflicted. இன்னும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Still you are leading a forsaken life. இந்த நேரத்தில் தான் அங்கே பேதுருவும் யோவானும் உள்ளே வருகிறார்கள். Only at that moment Peter and John came there. பேதுருவும் யோவானும் அதே ஜெப ஆலயத்துக்குள்ளே அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள் கடந்து வருகிறார்கள். Peter and John also came into the temple of God. இவர்களை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ ஒரு சாதாரண மனிதர்கள் என்று சொல்லி, ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டான். When he saw them, he could not understand anything. He thought they were ordinary people and asked for something. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற அவரிடத்திலே பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் அவன் பிச்சை கேட்டான். And when they went there, he asked them to give alms. அந்த அப்போஸ்தலர்களை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. He could not recognize those apostles. ஏனென்றால் அவர்களும் சாதாரணமானவர்கள் என்கிற அறிவு அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். He would have got the knowledge that they were ordinary people. அவர்களை 2 பேரையும் பார்த்த உடனே
When he saw both of them, ஐயா எனக்கு ஏதாவது தாருங்கள். oh, give me some alms. பிரியமானவர்களே, அவனுக்கு தெரிந்த ஒரே இது மனிதனை புகழ்வது, மனிதனிடத்திலிருந்தே யாசிப்பது. And he knew only one thing, to flatter people and to receive from them. எப்பொழுது மனிதனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். He should be going on flattering them. காசு போட்டால் நீ நல்லா இருப்பாய். If you give money, you will be all right. பணமாக போட்டால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். If you give currency, you will be blessed. அவனுக்கென்று ஒரு கோரஸ் இருந்தது. அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமாக எடுத்து வைத்திருந்தான். That was his chorus and his philosophy. இந்த நேரத்தில் தான் பேதுருவும் யோவானும் கடந்து வந்தார்கள். Only then Peter and John came there. அவர்கள் இரண்டு பேரையும் பார்த்த உடனே பிச்சை கேட்டான். When he saw them, he begged. இரண்டு பேரும் பாக்கெட்ல கை வைத்த பொழுது ஒன்றுமே கிடையாது. When they put the arms into the pockets, they didn't have anything inside. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று இப்பொழுதுதான் அவர்கள் ஊழியத்திலே துவங்கி இருக்கிறார்கள். Because they have received the anointing of Holy Spirit, only then they had started. இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார், பணப்பையை எடுத்துக்கொண்டு போகாதிருங்கள். Jesus had told, don't carry the money bag. ஏதாவது இரண்டு இருந்தால் வைத்து ஒன்றை கொடுத்துவிட்டு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். He had told, if you have two, give one to others. ஓ, சபை கிடையாது, No church, விசுவாசிகள் கிடையாது, no believers, ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகக்கூடியவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். but they could go into the temple of God. அவன் அவரிடத்திலே பிச்சை கேட்டான். But he begged them. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say? உன்னிடத்திலே கேட்கிற எவனுக்கும் கொடு. If anyone asketh thee, you give. அவன் பிச்சை கேட்கிறான், He begs. ஆனால் கொடுக்க ஒன்றுமில்லையே. But they didn't have anything to give. வேதவசனம் சொல்லுகிறது, உன்னிடத்திலே கேட்கிற எவனுக்கும் கொடு என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus has said, give unto those who ask you. அவர்கள் பார்த்தார்கள், ஒன்றுமே இல்லை. And they saw they didn't have ஆனால் anything. அவனுடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருந்தது. His expectation was great. ஏதோ கொடுக்க போகிறார்கள் என்ற தாகத்தோடு அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தான். With the thirst of receiving something, he looked at them. அவர்கள் சொன்னார்கள், பொன்னும் வெள்ளியும் நீ எதிர்பார்க்கிறது போல எங்களிடத்தில் இல்லை. Neither silver nor gold we have as you expect. ஆறாம் வசனத்தில் அழகாக சொல்லி இருக்கிறார். In the 6th verse it is பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் நீ ஒன்றை எதிர்பார்க்கிறாய், அதை காட்டிலும் ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது. Silver and gold have I none, but one thing you expect, we have greater than that. பொன்னும் வெள்ளியும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் அப்போஸ்தலன் அல்ல, அவர்கள் அப்போஸ்தல மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. Those who have silver and gold are not apostles, and they don't belong to the way of apostles. பொன்னும் வெள்ளியும் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் அவன் அப்போஸ்தல ஊழியன் அல்ல. If a man has gold and silver, he is not an apostolic minister. பொன்னும் வெள்ளியும் ஒரு விசுவாசியிடத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தால் அவர்கள் விசுவாசிகளும் அல்ல. If the believers say that they have silver and gold, they are not believers at all. அப்போஸ்தல மார்க்கத்திலே உள்ள மனிதனிடத்திலே பொன்னும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. The man in the way of apostles doesn't have gold nor அவர்கள் silver. சொன்னார்கள், எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது. They said we have one thing. உடனே அவன் எதிர்பார்த்தான், ஏதாவது பொன்னு இல்லாவிட்டாலும் வெள்ளி இல்லாவிட்டாலும் காசு கிடைத்தால் போதும் என்றான். Without gold or silver, he expected money from them. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say? பேதுரு சொன்னான், எங்களிடத்தில் ஒன்றே ஒன்று இருக்கிறது. Peter said we have one thing. இயேசு நாமம் என்கிற ஒரு சக்தி இருக்கிறது. We have the power that is the name of Jesus. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். What I have I give unto you. என்னது? What was that? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று அவனை தூக்கி விட்டார்கள். In the name of Lord Jesus Christ, you rise up and walk. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் பொன்னோ வெள்ளியோ இடமோ பொருளோ சொத்தோ எதுவுக்கும் சொந்தக்காரர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மாத்திரமே அவர்கள் சொந்தக்காரர்கள். Apostles means they are not the owners of gold, silver or any wealth. Only for the name of Jesus they own. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அப்போஸ்தல மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய மார்க்கம். Only the name of Jesus Christ will make the apostolic way work. இயேசுவின் நாமம் மாத்திரமே அதனுடைய மூல ஆதாரமாய் காணப்படுகிறது. Only the name of Jesus is the cornerstone of that. அப்போஸ்தலருடைய முதுகெலும்பு என்று சொல்லுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். The backbone of the apostles is the name of Jesus Christ. அவனை தூக்கி விட்டார்கள், அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். They lifted him up and he started walking. அவனுக்கு நம்ப முடியவில்லை, ஆச்சரியப்பட்டு போனான். He could not believe and he was wondering. ஐயோ, எத்தனை பிரதான ஆசாரியர்களை நான் பார்த்தேன். How many chief priests I saw. இயேசு கிறிஸ்துவையே நான் அலட்சியம் பண்ணினேனே. I despised even Jesus Christ. எத்தனையோ பரிசேயர்களை பார்த்திருக்கிறேன். I had seen many Pharisees. எத்தனையோ கோயில் திருவிழாக்களை பார்த்திருக்கிறேன். I had seen many festivals. இப்படி ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நான் நம்பவில்லை. I didn't believe such a life is there. இந்த மனிதர்களை நோக்கி பார்த்தேன், என்னை தூக்கி விட்டு விட்டார்கள். I looked upon these people, they lifted me up. அவன் ஆச்சரியப்பட்டு போனான். And he was wonderstruck. பிரியமானவர்களே, அதே இயேசுவின் நாமம் இந்த மாலை வேளையிலும் இதே இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Dear word, the same name of Jesus is working in this evening also. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கொஞ்சம் கைகளை வைத்துங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. இது சாதாரண பிரசங்கம் அல்ல. It's not an ordinary ஒரு message. சில வினாடிகளுக்கு முன்பு நீங்கள் கேட்ட சாட்சியே அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. The testimony you heard before a few minutes is the same இது testimony. மத மாற்றம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. It's not the conversion of religion, but a free opportunity given to you through Jesus Christ. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் எடுத்து உபயோகப்படுத்தினார்கள். They started using the name of Jesus Christ. இன்றைக்கும் கூட அதே இயேசுவின் நாமத்தை நாங்கள் இப்பொழுது உபயோகப்படுத்த போகிறோம். Today also we are going to use the same name of Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts 3:16 it is said that in the name of Jesus there is healing. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே அவனை பலப்படுத்தினது, உங்களுக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. And his name, through faith in his name, hath made him strong, and it has given perfect soundness. சர்வாங்க சுகம் It is the perfect soundness. அப்படின்னா என்ன அர்த்தம்? What's the meaning of it? சர்வ அங்கத்திலும் சுகம். There is healing in the whole body. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு சுகம். From head to toe, in the name of Jesus, you have healing. நீ பலவீனத்தோடு வந்திருக்கலாம், You would have come with weakness, ஆனால் இயேசுவின் நாமத்தை பற்றிய விசுவாசம் உன்னை இப்ப பலப்படுத்த போகிறது. but the faith on the name of Jesus is going to strengthen you. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? In Mark 16:17, what is said? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். In the name of Jesus Christ, they will rebuke the Satan. இன்றைக்கு எல்லாரையும் கேட்டால் பிசாசு என்று சொல்லுகிறார்கள். If you ask all, they will say devil. யாரோ ஏதோ செய்து விட்டார்கள் என்கிற ஒரு பயம் மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. People have the fear that they have been haunted by something. தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்ற உடனே, If something they expect doesn't ஏதோ happen, ஒரு தடை வந்த உடனே, if a hurdle comes, இரவிலே ஒரு கெட்ட சொப்பனம் வந்த உடனே, if a bad dream comes at night, சம்பந்தமில்லாத சில நபர்கள் சொப்பனத்தில் தோன்றின உடனே, if some unrelated persons are seen in the யாரோ dream, ஏதோ செய்து விட்டார்கள் என்கிற அறிவு எல்லாருக்கும் வந்து விட்டது. many have got a knowledge that somebody has sent something on them. பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Dear ones, you need not fear. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said, in my name they can cast away devils. இயேசுவின் நாமத்திலே சுகம், In the name of Jesus, healing. இயேசுவின் நாமத்திலே பலன், In the name of Jesus, strength. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓட போகிறது. In the name of Jesus, devils will flee. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர் 4:22 வாசிக்கிறோம். In Acts 4:22 we can read that except him there is no என்னுடைய salvation. நாமத்திலே நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, in my name whatever you ask in prayer you will receive it. அப்போஸ்தலர் 4:30 என்ன சொல்லி இருக்கிறது? In Acts 4:30 what is said? பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கின்றன. In the name of the holy child Jesus, wonders and signs take place. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive such an experience நான் today? ஒரு சில நிமிடங்களை உங்களுக்காக ஒதுக்குறேன். And I allot a few minutes for your sake. நீங்கள் பிரசங்கம் கேட்டுவிட்டு போகிறது மாத்திரமல்ல, Not only you listen to the message and go, அந்த மனிதன் வருஷக்கணக்காக அந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசல்லையே உட்கார்ந்து விட்டான். and that man had been sitting in the gate of God for ஆனால் many years, ஒரு குறிக்கப்பட்ட டைம், for a particular period. அந்த சரியான 9ஆம் மணி நேரத்துல That appointed time, that is the 9th hour, அந்த அப்போஸ்தலர்கள் உள்ளே வந்தார்கள். the apostles came inside. அவர்கள் வந்த பொழுது அவர்களை அவன் நோக்கி பார்த்தான். When they came, he looked upon them. ஆண்டவருடைய நாமம் அங்கே வெளிப்பட்டது. The name of the Lord was revealed there. இந்த மாலை வேளையிலும் பல தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். This evening would have come with many needs. பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது. You may have many troubles. உன்னுடைய சரீரத்தில் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கிறது. In your body you have pains that cannot be said உன்னுடைய outside. மனதை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிற பல போராட்டங்கள் இருக்கிறது. You have struggles that burden your heart. ஒரு வருடமல்ல, 2 வருடமல்ல, எத்தனையோ வருடங்கள் நீ பாதிக்கப்பட்ட சகோதரனாய் சகோதரியாய் வேதனையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். Not for 1 or 2 years, for many years you have been carrying the burden in your heart. எத்தனையோ இடங்களுக்கு நீ சுற்றி திரிந்திருக்கிறாய். You had wandered to many places. இன்றைக்கும் கூட ஏதோ கூட்டத்துக்கு நீ வந்திருக்கிறாய். Simply you have come for the meeting today. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? 1 minute, let us all close the eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். If possible, please kneel down. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். Jesus even today lives. அந்த சகோதரனுக்கு சொல்லப்பட்டது போல நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். As it was said to that brother, if you believe, you can see the glory of God today. உனக்கு வாய்ப்புகள் எத்தனையோ கொடுக்கப்பட்டிருக்கும். Many opportunities would have been given to you. நீ அதை புறம்பே தள்ளி இருப்பாய். You could have rejected that. ஆனால் இன்று இயேசு உன்னை நேசிக்கிறார். But Jesus loves you today. இன்றைக்கும் இயேசு உனக்காய்
ஜீவனோடு இருந்து கிரியை செய்கிறார். Even today for you Jesus works with இரக்கமுள்ள தேவன், a merciful ஓ God, மன உருக்கமுள்ள தேவன், a God of compassion. எத்தனையோ விசை ஆண்டவரை வேண்டாம் என்று தள்ளிவிட்ட உன்னை இயேசு இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். God has come seeking you who have rejected him for many times. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த சப்பானி நடக்க வைத்தது போல இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தேவனுடைய வல்லமை உன்னை நடக்க வைக்க போகிறது. As the lame was made to walk through the apostles, today the power of God is going to make you walk. உனக்கு சுகம் வேண்டுமா? Do you want healing? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டுமா? Do you want deliverance from the catches? உனக்கு விடுதலை வேண்டுமா? Do you want deliverance? உனக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? Do you want wonders? உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமா? Do you want your prayer to be answered? உனக்கு பலன் அடைய வேண்டுமா? Do you want to be strengthened? ஐயோ ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா? Will not God do this for me? நீ அழாதே. Don't cry. ஓ உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். God who looks at your tears has come here. வருடக்கணக்கான உன்னுடைய பிரச்சனை இன்னும் ஒரு சில வினாடிகளில் தீர போகிறது. The problem which has been there for years is going to be solved in a few minutes. அந்த 9ஆம் மணி நேரத்திலே அந்த சப்பானி நடந்தது போல இந்த 8:10க்கு கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். Hallelujah. At the 9th hour at 8 and you are going to இயேசு ஜீவிக்கிறார். Jesus lives. இயேசுவின் நாமம் இன்றைக்கு உண்டு. Jesus name is lives. அவருடைய வல்லமை மாறாதது. His power is unchanging. அவருடைய வார்த்தை மாறாதது. God is unchanging. மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். I died, lo I live forever. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பிசாசுகள் ஓடுவதாக. In the name of the Jesus the devils flee. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of Jesus be glorified. இப்பொழுது கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். Even now the Lord removes the bondage. உன்னுடைய பிள்ளையை நோக்கி கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. The hand of the Lord is stretched towards your child. இப்பொழுது உன்னுடைய வீட்டில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். Even now the struggles at your home is removed. நீ வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு பெரிய விடுதலை. When you go home there is a deliverance. தீராத பிரச்சனையை கர்த்தர் இப்பொழுது தீர்த்துக் கொண்டிருக்கிறார். God is solving your unsolved problem. Hallelujah, hallelujah. துடபாலகா துடபானியா. ஓ ரபகா துடிபிகரபகா துடபானியா. Hallelujah, hallelujah. ஓ ரபௌனி ஷஹம்ததா நீகரபகா துடபானியா. Hallelujah, hallelujah, hallelujah. துடபாலகா. உன்னை உருவ குத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனையை இப்பொழுது நீ வாயை திறந்து சொல்ல போகிறாய். Now you are going to confess opening your mouth about the problem that fears you. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் வைக்க போகிறீர்கள். In your personal life the problem which is making you to lose your peace, you are going to lay it at the feet of God now. அது எதுவா இருந்தாலும் சரி. Whatever it may be. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible unto God. என் இயேசுவினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. There is nothing impossible unto my Jesus. எந்த பிரச்சனையானாலும் இப்பொழுது வாயை திறந்து சொல், அதை அப்படியே தேவன் ஆகச் செய்வார். Whatever may be the problem, you now open your mouth and say as it is, God will solve it. இயேசு மாறாதவர். Jesus is unchanging. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதே இல்லை. Even the heaven and earth may change, even the part of his word will not change. உன்னுடைய இருதய வேதனை மாறிக்கொண்டிருக்கிறது. The pain of your heart is being changed now. நீ கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Don't worry, God is touching you now. உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will take care of your trouble. நீ ஏன் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய்? Why do you cry even now? நீ சமாதானத்தோடு போ. Go with peace. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Your prayer has been answered. Hallelujah. துடபாகா துடபானியா. ஓராமானியா கஷ்பம் தனவா ஹரிமாமானியா. Hallelujah, 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 hallelujah. துடபாலகா துடபானியா. Amen. நான் விசுவாசிக்கிறேன். I believe இயேசுவின் நாமத்தில் உள்ள சக்தி அந்த பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் இருந்து எழும்பி கிரியை செய்தது போல, as the power in Peter and John was working through them, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ள இருந்து இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட போகிறது. from everyone who is anointed the power of God is going to depart. நீ பயப்படாதே. You don't fear. அவிசுவாசப்படாதே. Don't disbelieve. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you. தேவன் உன்னை தொடுகிறார். The Lord touches you. ஓ தேவனுடைய கரம் உன்னை தூக்குகிறது. The hand of the Lord touches you. ஹalleluya ரபகா துடபாலகா துடிபிகா ரபகா துடபானி. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நான் விசுவாசிக்கிறேன். I do believe. இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார் என்று. Jesus has come. அநேகருடைய நிர்பந்தமான நிலவரங்களை அவர் காண்கிற தேவன். He looks at all the miserable state of all. அநேகரை அவர் தொட்டிருக்கிறார். He has touched all. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe it? கர்த்தரனை தொட்டார். God has touched me. Hallelujah. Hallelujah.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. In book of Isaiah there is a verse. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆலயம் நிறைந்திருந்தது. The temple was filled by the hem of his garment. நான் அந்த வசனத்தை இப்பொழுது என்னுடைய சிந்தையிலே உணர்த்தப்படுகிறேன். Now I can bring that verse in my mind. ஆண்டவர் இந்த கூடத்தின் நடுவிலே இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறார். Now in this hall the Lord is coming. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் இந்த ஹாலும் இந்த இடமும் நிறைந்து கொண்டிருக்கிறது. And by the hem of his garment the whole place is being filled. ஒன்று அது உன்னை தொடும், இல்லாவிட்டால் நீ அதை தொடலாம். Hallelujah. You can touch that. ஓ, உன் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். God will change your life certainly. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not partial. Hallelujah. Hallelujah. Ribakarabakarabania. Hallelujah. Amen. Amen. நான் இந்த பகுதியை முடிக்கிறதற்கு முன்பாக, before I finish this portion, இன்னும் ஒரு சிலர் கண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். and a few are tarrying with tears. அதோ நடு பகுதியில ஒரு சிலர் வேதனையோடு அமர்ந்திருக்கிறதை ஆவியிலே உணர்கிறேன். In the midst I feel people with the sorrow sitting உன்னை there. தேவன் விட்டுவிடக் கூடியவர் அல்ல. God will not leave thee. உன்னை ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். With an intention he has brought thee. இதோ அவருடைய வஸ்திர தொங்கல் உன்மேல் படுகிறது. Hallelujah. His garment is falling on இப்பொழுதே you. உனக்கு விடுதலை. Even now you have deliverance. உலகத்திலே இந்த அனுபவத்தை எந்த சக்தியும் கொடுக்க முடியாது. In this world no other power can give this experience. இயேசுவே மாத்திரமே இந்த வல்லமையை கொடுக்க முடியும். Only by Jesus this power can be given. Hallelujah. Hallelujah. Please be seated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த பேதுருவும் யோவானும் நடந்து வந்த பொழுது, when Peter and John came there walking, இந்த மனிதன் நடக்க முடியாத மனிதன் அவர்களை நோக்கி கேட்க ஆரம்பித்தான். this man who could not walk asked them, அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? what did they say? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, Peter and John looking at him, அருமையான சகோதரனே எங்களை நோக்கி பார். dear brother look on us. அவர்கள் ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை என்ன? What was the word uttered by both of them? எங்களை நீ நோக்கி பார். Look on us. யார் இவர்கள்? Who are they? ஏன் இவர்களை நோக்கி பார்க்க வேண்டும்? Why he should look on them? இவர்கள் இரண்டு பேரும் அப்போஸ்தலர்கள். Both of them were apostles. வெளியரங்கமாக சொல்ல போனால் எல்லாரை போல இரண்டு கைகளும் ரெண்டு கால்களும் ரெண்டு கண்களும் இருக்கக்கூடியவர்கள் தான். Like others they too had 2 eyes, 2 arms, 2 legs. ஆனால் அவர்கள் சொன்னார்கள் எங்களை நீ நோக்கி பார். But they said look on us. ஏன் அப்படி சொன்னார்கள்? Why did they say so? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்க வேண்டுமானால் அப்போஸ்தலரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். Dear ones, in your life if you want to walk you should look upon the apostles. இதுவரை இந்த சத்தியத்திலும் இந்த உபதேசத்திலும் இந்த வேத வாக்கியங்களிலும் நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ நடக்க வேண்டுமானால் அப்போஸ்தலரை நீ நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். Till now in this doctrine, in this truth, in this church you are leading a life not able to walk. If you want to walk you look upon the apostles. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? In Hebrews 3:1 we see, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியனும் அப்போஸ்தலருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். and look upon Jesus who is the apostle and the high priest. உன்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தின்படி வேத வாக்கியத்தின்படி ஒரு தெய்வீக வாழ்க்கை நீ வாழ வேண்டுமானால் நீ பிரதான ஆசாரியனை பார்த்தால் போதாது, பரிசேயனை பார்த்தால் போதாது, வேதபாரகனை பார்த்தால் போதாது, நீ பார்க்க வேண்டிய ஒரு நபர் அப்போஸ்தலர் என்பதை சிந்தையிலே கொண்டு வர வேண்டும். If you want to lead a life according to the truth and doctrine you hear, if you simply see at the Pharisee or Sadducee or chief priest, it is not enough. You should look at the apostles. நீ யாரை பார்த்தாலும் நீ சப்பானியாத்தான் இருப்பாய். And whoever you see, you will be a lame person. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயமான ஒரு தெய்வீக வாழ்க்கை, சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ அப்போஸ்தலரை நோக்கி பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In order to lead a godly and victorious life, you have to look at the apostles. மனிதனாய் நடக்க வைக்கக்கூடிய மார்க்கம் அப்போஸ்தல மார்க்கம். The way that makes the man to walk as a man is the way of apostles. ஒரு சப்பானியை நடக்க வைக்கக்கூடிய மார்க்கம் அப்போஸ்தல மார்க்கம். The way that makes a lame person walk, it's the way of apostles. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதனை அணைத்துக் கொள்ளுகிற மார்க்கம் அப்போஸ்தல மார்க்கம். The way that embraces the man who is rejected by all is the way of apostles. கைவிடப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய மார்க்கம் அப்போஸ்தல மார்க்கம். The way that gathers those who are forsaken is the way of apostles. வாழ முடியாது, இதுதான் வாழ்க்கை என்று நியமித்துக் கொண்டவர்களை வாழ
வாழ முடியும் வாழத்தான் வேண்டும் என்று சொல்லுவது அப்போஸ்தல மார்க்கம். The way that accepts the people, those who say that they are frustrated with life, it is the way of the apostles. நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று முதலாம் அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். The first apostle Jesus said that you need not die because I have given my life for your அந்த sake. அப்போஸ்தலர் தான் அவனுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைத்தவர்கள். And only those apostles set the light burn in their life. அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறினது அந்த அப்போஸ்தலர் இரண்டு பேர் இயேசுவின் நாமத்திலே செயல்படுத்தினது. And as the two apostles worked in the name of Jesus, his life became shining. பிரியமானவர்களே, அந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்களை நோக்கி பார். Those apostles said, look on us. அவன் நோக்கி பார்த்தான், விடுதலையை பெற்றுக்கொண்டான். He looked on them and he was delivered. ஒருவேளை நீங்கள் பிரதான ஆசாரிய மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். Probably you would belong to the way of the chief priest. இந்த வேதத்தை நீங்கள் அதிகமாக அறிந்தவர்களாக இருக்கலாம். You may be knowing the Bible much. ஆனால் உங்களுக்கு அவசியம் நீங்கள் தெய்வீகமாக நடக்க வேண்டுமானால் அப்போஸ்தலரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். But if you want to walk in a godly manner, you have to look upon the apostles. அப்போஸ்தலன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What's the meaning of an apostle? அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். Apostle means he was sent. பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு ஊழியம் செய்கிறானே அவன்தான் அப்போஸ்தலன். He who is sent by the Holy Spirit and doing the ministry is the apostle. இயேசுவை ஒரு இடத்திலே சொன்னார்கள், ஐயா நீர் இங்கேயே இருந்து விடும் என்று. In one place they said about Jesus, Jesus you stay here. இதே இடத்துல பெர்மனன்ட்டா நீங்க ஒரு ஊழியத்தை தொடங்கிருங்கன்னு சொன்னாங்க. They told Jesus to start a ministry permanently there. நான் பூமியின் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்று இயேசு சொன்னார். But Jesus said I had to go to many places in this world. அப்போஸ்தலன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய அனுப்பப்படக்கூடியவன் தான் அப்போஸ்தலன். Apostle means he who is sent by the Holy Spirit and led by the Holy Spirit. சபை என்று சொன்னால் அதிலே ஒரு முதல் தன்மை அப்போஸ்தலர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The first characteristic of a church is the apostle. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். In 1 Corinthians 12th chapter 28th verse it is said, first of all God made the apostles in the church. சபை என்று சொன்னால் அதிலே முதலாவது இருக்க வேண்டிய நபர் அப்போஸ்தலர். If it is a church, the first one who has to be there is an apostle. எபேசியர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What does the second chapter of Ephesians say? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் இந்த மாளிகை கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. And this building is fitly framed upon the apostles and the prophets. அதற்கு இயேசு கிறிஸ்து மூலைக்கல். And Jesus Christ is the cornerstone for இயேசு it. கிறிஸ்து மூலைக்கல், அப்போஸ்தலர்கள் அந்த அஸ்திபார கற்கள். And Jesus Christ is the chief stone and the apostles are the foundation stone. அந்த அஸ்திபார கற்கள் மேல்தான் ஒரு விசுவாசி கூட்டி கட்டப்பட்டு வர வேண்டும். Only on the foundation stones a believer has to be fitly framed together. ஒரு சபை என்று சொன்னால் அதிலே தேவன் ஏற்படுத்தி வைத்த முதல் அனுபவம் அப்போஸ்தலர்கள். In the church the first people made there are the apostles. அப்போஸ்தலன் தான் என்ன? What's the meaning of an லூக்கா apostle? 14:26ல இயேசு என்ன சொன்னார்? In Luke 14:26 what did Jesus say? ஒருவன் என்னிடத்திலே வந்து, If one comes to யாதொருவன் me, என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் வீட்டையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். if any man come to me and hate not his father, mother, wife, children and brother and sisters cannot be my disciple. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பேதுரு கேட்கிறார், In the gospel in Matthew, Peter asked, ஐயா நாங்கள் எல்லாவற்றையும் விட்டோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். Master, we have left everything, what will we receive? அப்போஸ்தலன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தன் ஜீவனையும் வெறுத்தவனாய் காணப்பட வேண்டும். He should hate his brother, wife, mother and everything. நீங்கள் உடனே கேட்க முடியும், You may ask immediately. பேதுரு விவாகம் பண்ணினவரே என்று நீங்கள் கேட்கலாம். You may ask that Peter was a married man. மத்தேயு 19:27ல இயேசு பேதுரு சொல்லுகிறார், In Matthew 19:27 Peter said, எல்லாவற்றையும் விட்டேனே என்று அவர் சொல்லுகிறார். He said, I have forsaken all. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் விட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். Only those who have forsaken all are the apostles. தன்னுடைய ஜீவனை வெறுத்தவன் தான் அப்போஸ்தலன். Only he that hath hated his life is the apostle. பரிசுத்த ஆவியினாலும் தேவனாலும் அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். Only he that is sent by the Holy Spirit and God is the apostle. பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய முறைமை இருந்தது. In the Old Testament there was order of Aaron. ஆரோனையே பூர்ணப்படுத்தவில்லை. It did not perfect even Aaron. புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? In the New Testament what happened? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையை ஏற்படுத்தினார். Lord Jesus Christ has given the order of Melchizedek. அதற்கு
அவர் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். He was appointed as the chief priest for that. மெல்கிசேதேக்னா என்ன? What is meant by Melchizedek? எபிரேயர்களின் நிருபம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? In Hebrews 7:3 what do we see? அவனுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. He neither had mother nor ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவன். neither beginning nor end of life. அவன் வம்ச வரலாறு இல்லாதவன். He didn't have genealogy. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவன். No beginning or end of life. இயேசு கிறிஸ்து இந்த மார்க்கத்திற்கு, இந்த அப்போஸ்தல மார்க்கத்திற்கு அவர் பிரதான ஆசாரியர். Jesus Christ is the chief priest for the apostolic order. அப்படியானால் என்ன அர்த்தம்? What is the meaning of it? அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவர்கள் Those who are apostles, தாய் தகப்பனை விட்டவர்களாக இருக்க வேண்டும். they should have left the parents. அவர்களுக்கு துவக்கம் இருக்க கூடாது, முடிவு இருக்க கூடாது. They should neither have beginning nor end. அவர்களுக்கு வம்ச வரலாறு இருக்க கூடாது. They should not have genealogy. பேதுரு வம்ச வரலாறு இருந்ததா? Did Peter have the generation? பேதுரு மனைவியாகிய சகோதரியை கூட்டிக் கொண்டு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வம்ச வரலாறு இல்லாத மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டையிலே ஜீவித்த ஒரு மனிதன். It is said that Peter went with the wife as sister and lived without the generation for him. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. In the ministries there are கர்த்தர் differences. ஒருவரே. The Lord is one. ஆனால் சபைக்கு அஸ்திவாரம் அப்போஸ்தலர்கள். But for the foundation of the church, there சபை are என்று apostles. துவங்கினால் அப்போஸ்தலர்கள். If it is a church, the apostles should be there. ஊழியனுடைய முறைமை மெல்கிசேதேக். The order of ministry is அந்த Melchizedek. மெல்கிசேதேக் தான் ஆவியிலே கடந்து வரும் பொழுது ஆபிரகாமுக்கு நேரே வந்து ஆபிரகாமிடத்திலே தசம பாகம் வாங்கின ஒரு மனிதன். That Melchizedek, when he came in spirit, he received tithe from Abraham. தசம பாகம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு மாத்திரமே வழங்கப்பட்டதே தவிர வேற எந்த முறைமைக்கும் வழங்கப்படவில்லை. The right of receiving the tithe was given only to the order of Melchizedek and not to any other order. இதைத்தான் மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது That's what when we see in Matthew 19th chapter, இதைத்தான் அன்னக மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said to be the way of the eunuchs. தாயின் வயிற்றிலே பிறந்த அன்னகர்கள் உண்டு. There are eunuchs born in the மனிதரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. There are eunuchs made by men. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. And there are eunuchs made for the sake of kingdom of God. ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In Isaiah 56th chapter what is said? இவர்களுக்கு பரலோகத்திலே ஒரு மேன்மையான இடம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For them in the heaven, the heavenly place is given. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Jesus Christ was preaching in a place, அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருந்தது. and the group, people were increasing in தாயும் number. அவருடைய தாயும் சகோதரரும் வந்தார்கள். His mother and brothers came there. மரியாள் வந்தாள். Mary came, சீமோன் யூதா வந்தார்கள். and Simon and Judah came. உடனே ஒரு ஆள் வந்து ஒரு பிட்டை கொடுத்தான். And a person came and gave a chip. ஐயா உங்க அம்மாவும் உங்க பிரதர்ஸும் வெளியே நிக்கறாங்க. Your mother and brother are waiting outside. இயேசு ஏற்கனவே மெல்கிசேதேக்கின் முறைமையில வந்தாச்சு. Jesus had come into the order of Melchizedek already. அவர் சொன்னார் யார் எங்க அம்மா யார் எனக்கு சகோதரர்? He asked, who is my mother and who are my brothers? அம்மா மரியாள் நிக்கறாங்க, யூதா சீமோன்லாம் வெளியே நிக்கறாங்க. Oh, mother Mary and Judas and brothers. எனக்கு அவர்கள் தாயும் இல்லை, அவர்கள் சகோதரரும் இல்லை. And for me she is not my mother nor. என்னுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுத்துகிற இவர்களே என்னுடைய சகோதரரும் இவர்களே என்னுடைய சகோதரிகளும் என்று சொன்னார். Those who hear my voice are my brothers and mothers. இதுதான் வம்ச வரலாறு இல்லாத மெல்கிசேதேக்கின் முறைமை. This is the order of Melchizedek without genealogy. இதற்கு தான் இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக மாற்றப்பட்டார். Only for this Jesus Christ became the cornerstone. இந்த அப்போஸ்தலர்கள் தான் 40 வருஷம் நடக்காத மனிதனை நடக்க வைக்க முடியும். Only these apostles can make the man who is not able to walk for 40 உண்மையான years. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் அப்போஸ்தலர்களால் தான் உங்களை நடக்க வைக்க முடியும் என்பதை சிந்தையிலே கொண்டு வாருங்கள். And only the apostles can make you walk and lead a true Christian life. அப்படியானால் மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறான ஊழியங்களா சபைகளா என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். You may have a question, if it is so, the ministry done by others, are they wrong? நாங்கள் மற்றவர்களை குறை சொல்ல இவ்வளவு பெரிய மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. And in order to find fault with others, we need நான் not ஏற்கனவே connect. சொன்னேன் ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. I already told you that there are difference in ministry and but the Lord is one. அநேகர் சொல்லுகிறார்கள் அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் அப்போஸ்தலர்கள், அதற்கு பின்பு யாருமே கிடையாது என்று சொல்லி. When he says that only 12 apostles are apostles and afterwards no apostles are there. ஏன் இயேசு காலத்தில் இருந்தவங்க மட்டும் தான் சாப்பிட்டார்கள், அதுக்கு பின்பு ஒருத்தருமே சாப்பிடவில்லையா? Is it so that people lived in the time of Jesus ate and now people don't eat அந்த at all? காலத்தில் இருந்தவர்கள் மாத்திரம் தான் உடுத்திக் கொண்டிருந்தார்கள், இந்த காலத்தில் யாருமே உடுத்தவில்லையா? People then they put on garments, now they don't. பிரியமானவர்களே, ஏமாற்று வித்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not allow the magics to take place in your life. ஒருவேளை நீங்கள் மற்ற இடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். You may belong to other places. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say? அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது When God met Apostle Paul, அவன் முதலாவது சவுலாக இருந்தான். first of all he was Saul. ஆண்டவர் ஒளியின் மூலமாக அவனை சந்தித்தார். By light God met him. அந்த தரிசனத்திலே அவன் உடனடியாக குருடனாய் மாறிவிட்டான். In the vision he became blind immediately. அனனியா அவனை சந்தித்து Ananias met him. அவன் தலையிலே கை வைத்த பொழுது அவனுடைய கண்களில் இருந்து மீன் சிதறுகளுக்குள்ளே ஒரு ஆசை. And he had a desire. இனிமேல் நான் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். I should be a worker hereafter. உடனே யாரையும் அவன் கன்சல்ட் பண்ணவே இல்லை. He didn't consult anybody. வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say? முன்னே அப்போஸ்தலர்கள் ஆனவரிடத்தில் நான் போகவில்லை. I did not go to the apostles there already. என்னுடைய மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணவில்லை. I didn't counsel with my flesh and blood. நான் நேரடியாக அரபி தேசத்து
தேசத்துக்கு போய்விட்டேன் என்று சொல்கிறார். Straight away I went to the land of Arabia. பிரியமானவர்களே, ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியமாக சபையாக அவன் மாறிவிட்டான். He became an independent church and a minister. அவனுக்கு ஒரு தெளிவான அனுபவம் இல்லை. He didn't have a clear experience. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வரும்பொழுது, In Acts 9:27 when we see, பர்னபா என்கிற ஒரு மனிதன் போய் இந்த அப்போஸ்தல மார்க்கத்தை அவனுக்கு போதித்தான். a man called Barnabas went and preached the apostolic way to him. ஏனென்றால் சபையில யாரும் அவனை சேர்த்துக்கொள்ள ஆயத்தம் இல்லை. Because none was willing to accept him. அப்போஸ்தலர் 9:27 பர்னபா போய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, In Acts 9:27 Barnabas went and அவனை அழைத்துக் கொண்டு அப்போஸ்தலத்திலே கொண்டு வந்து விட்டான். and brought him to the apostles. அங்க ஒரு வருஷம் இருந்து ட்ரெய்னிங் எடுத்தான். And for 1 year he took training. அதற்கு பின்புதான் அப்போஸ்தல ஊழியத்தை அவன் தொடர ஆரம்பித்தான். Only afterwards he started the ministry of apostles. பிரியமானவர்களே, சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு நலமாயிருக்கும். Dear ones, if you understand the truth, it will be good for you. அதற்கு பின்புதான் அவன் அப்போஸ்தலரோடு இணைந்து ஊழியத்தை தொடர ஆரம்பித்தான். Only afterwards he joined the apostles and did the ministry. அஸ்திவாரத்தை அவன் அஸ்திவாரம் இல்லாமல் கட்ட முடியாது. Without foundation you cannot build. மூலைக்கல் இல்லாமல் அஸ்திவாரம் போட முடியாது. Without cornerstone no foundation. அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டினால் என்ன நடக்கும் என்று மத்தேயு 7ல நீங்கள் படித்துக் கொள்ள முடியும். Without foundation, if a man builds a house, what will happen? You can see in Matthew மணலின் 7. மேல் கட்டினவன் என்ன ஆனான்? He that built on the sand, கற்பாறையின் மேல் கட்டினவன் என்ன ஆனான்? he that built on the rock, what happened to அந்த that? கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That rock is Lord Jesus Christ. அதற்கு மேலே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்களாய் இருக்கிறார்கள். Above that, the apostles and the prophets are the foundation stones. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, In Acts of Apostles 18th chapter we can see, அப்போலோ என்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியும். you can see a person called Apollo there. அவன் ஆவியிலே அனல் உள்ள ஒரு மனுஷன். He was a man fervent in spirit. சரியான அபிஷேகம் உள்ள ஒரு ஆள். He had a right anointing. சரியான ஒரு பிரசங்கி. A good preacher. ஒரு வல்லமை வாய்ந்த மனிதன். A powerful ஒரு person. பெரிய சர்ச்சை நடத்தி கொண்டிருந்தான். He was running a big church. வேதத்திலே அவன் சாதுரியவான். He was smart and scholarly. வேதாகமங்களிலே அவன் வல்லவன். He was powerful in the scriptures. மிகவும் திறமை வாய்ந்த ஒரு நபர். He was a skilled person. ஆனால் என்ன நடந்தது? But what happened to him? அவன் அப்போஸ்தலரோடு ஐக்கியமாகாமல் இருந்தான். He was having fellowship with the apostles. அப்போஸ்தலர் 18:26 பார்க்கும் பொழுது, In Acts 18:26 we see, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற இரண்டு பேர் போய், அப்பா இப்படி ஒரு அப்போஸ்தல மார்க்கம் இருக்கிறது என்று அவனுக்கு போதித்தார்கள். And two people called Aquila and Priscilla told about the apostolic way to him. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே அவன் அப்போஸ்தல ஐக்கியத்திலே இணைந்து விட்டான். In the chapter of 19 in Acts, he joined the group of apostles. அவர்கள் வேற இடத்துல இருந்தார்கள். அஸ்திவாரம் தெளிவான உடனே வந்து சேர்ந்து கொள்ளுகிறார்கள். They were in different places. When the foundation was correct, they came and சபை joined. அப்போஸ்தலர்கள் மேல் கட்டப்பட்டு வருகிறது. The church is being built on the apostles. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அப்போஸ்தலர் இல்லை, அப்போஸ்தலர் இல்லாமல் சபை இல்லை. Without Jesus, no apostles. Without apostles, no church. பேதுரு யார்? Who was Peter? அந்திரேயா யார்? Who was Andrew? இவர்கள் இரண்டு பேருமே யோவான் சானனுடைய சீஷர்கள். Both of them were the disciples of John the Baptist. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In Gospel according to John in the first இயேசு chapter, அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போய் கொண்டிருந்தார். Jesus was crossing that place and going. யோவான் சானன் அவரை பார்த்து என்ன சொன்னான்? John the Baptist looking unto him இதோ said, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். he said, Lo, the lamb that bears the sin of the whole world. அந்த இடத்திலே யோவான் சானனுடைய சீஷனாகிய யோவான் அந்த அந்திரேயா நின்று கொண்டிருந்தான். And at that place, Andrew, the disciple of John the Baptist, was standing. அப்படியே அவர் பின்னால் போய்விட்டான். And he went after him as it is. ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? Rabbi, where do you stay? நானும் அங்கே தங்க வேண்டும். I too want to stay there. இயேசு சொன்னார், வந்து பார். Jesus said, come and see. ஒரு இரவு இயேசுவோடு பிரதான அப்போஸ்தலரோடு ஒரே நைட் அவன் தங்கினான். One night he stayed with Jesus, the chief priest. காலை புறப்பட்டு வந்தான். Morning he came. பேதுருவை பார்த்து சொன்னான், He met Peter and said, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மேசியாவை நேற்று நான் கண்டேன். as said in the books of prophecy and the Bible, I saw that Messiah is அதற்கு today. பின்பு பேதுருவையும் அந்திரேயாவையும் இயேசு அழைத்தார். யோவான் சானனை விட்டுவிட்டு ரெண்டு பேரும் இவருக்கு பின்னாக வந்தார்கள். Afterwards Jesus called Peter and Andrews, leaving John the Baptist, they followed them. பிரியமானவர்களே, அப்போஸ்தல மார்க்கம் இன்றைக்கும் இருக்கிறது. Dear ones, the apostolic way is இன்றைக்கும் here today. மெல்கிசேதேக்கின் மார்க்கம் இன்றைக்கும் இருக்கிறது. Even today the order of Melchizedek இன்றைக்கும் அந்த continues. கூட்டத்துக்கு இயேசு மூளைக்கல்லாக இருக்கிறார். Even for that group Jesus is the cornerstone. அப்போஸ்தலர்களுக்கு அஸ்திபார கற்களாய் இருக்கிறார்கள். And the apostles are the apostolic stones. ஒரு பெரிய மாளிகை சபை அதன் மேல் கட்டப்பட்டு வருகிறது. A big mansion and the church is being built. பிரியமானவர்களே, இவர்களால் தான் அந்த மனிதனை நடக்க வைக்க முடிந்தது. And only these people could make that man walk. எந்த பிரதான ஆசாரியன் அவனை நடக்க வைத்தான்? Which chief priest made him எந்த walk? வேதபாரகன் நடக்க வைத்தான்? Which Pharisee made எந்த him walk? சதுசேயன் நடக்க வைத்தான்? Which Sadducee make him walk? அப்போஸ்தலர்களை நோக்கி பார்த்த உடனே அவன் நடக்க ஆரம்பித்தான். When he looked upon the apostles, he could walk. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look at Jesus. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. Those who looked at him shined and their faces were not ashamed. இந்த அப்போஸ்தலர்கள் தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்து விட்டு போனார்.
And only to these apostles that God gave the எல்லாரும் commandment. மனம் திரும்புங்கள் என்கிற கட்டளையை சொல்லுங்கள். The commandment, repent all. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். Baptize them in the name of the Father, Son, நான் and the Holy கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Preach them to keep whatever I teach. 70 பேருக்கு அல்ல, Not for 70. 12 பேருக்கு பார்த்து சொல்லிவிட்டு போனார். Only looking at the 70 பேர் பிசாசை துரத்தினார்கள். 70 people cast 12 away பேர் the devil, இயேசுவோடு கூட இருந்தவர்கள். but 12 were with Jesus. வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. See the differences. நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Teach them to keep whatever I have commanded. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் பரிசுத்த ஆவி வருவரை காத்திருங்கள். Till the fulfillment of the promise of the Father, the Holy Spirit, you tarry. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது In Acts of Apostles 19th chapter, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போல்லோ நடத்தின பிரைவேட் சர்ச்சை அவர் விசிட் பண்ணார். Apostle Paul visited the private church of அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சை போய் சந்திச்சார். he went and visited the independent church. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது That we can see in Acts 19th chapter. அப்போல்லோ ஒரு சர்ச் நடத்திட்டு இருக்கிறார். Apollo was running a church. ஏனா பாஸ்டர் ரொம்ப பிரபலமான ஒரு ஆள். He was a popular pastor. அவர் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு மனுஷன். He was a powerful person. அவனை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா When you see about him in the Bible, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. he was not an ordinary person. அப்போஸ்தலர் 18 24 25ல படிச்சீங்கன்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற டாக்டரேட் டைட்டில் ரொம்ப இருக்கு. And in Acts 18 24 and 25 he has a lot of doctorate titles. எத்தனையோ டைட்டில் வச்சிருக்கான். He had many titles for him. 19ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது In the 19th chapter, பவுல் அந்த சர்ச்சை விசிட் பண்றாரு. Paul visited the church. சர்ச்சை விசிட் பண்ணா When he visited, கூட்டம் நடக்குது. the meeting was going on. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. The songs were over. எல்லாரும் வொர்ஷிப் பண்றாங்க. All were worshipping. ஆராதனை நடந்துச்சு. The worship was going on. பவுல் பார்த்துட்டே இருந்தார். Paul was watching it. பாட்டு முடிஞ்சிருச்சு. The songs were over. எல்லாரும் வொர்ஷிப்ங்கறாங்க. Worship, they say. ஒருத்தன் ஆவியில நிரம்பல. None is filled in spirit. ஒரு ஆள் கூட ஆவியில நிரம்பல. None is filled in spirit. இவன் பார்த்துட்டே இருந்தான். He was watching. ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. The worship was going on. இவன் கேட்டா என்னப்பா இது என்ன சர்ச் வித்தியாசமா இருக்கு? He asked, what is this church? It is different. இரண்டாவது வசனத்துல பார்த்தோம். In the second verse, சர்ச் இருக்கு பட் பரிசுத்த ஆவி இல்லையேன்னு கேட்டாங்க. there is church but no Holy Spirit. அப்போஸ்தலர் 19:2ல In Acts 19, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? have you received the Holy Ghost since you believed? அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. For that they said, we have not so much heard whether there was Holy Ghost. அவன் கேட்டா அப்படினா என்ன ஞானஸ்நானம் நீ எடுத்தீங்க? He asked, if it is so, what baptism you took? ஞானஸ்நானம் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். And to John's baptism they said. ஞானஸ்நானமும் தப்பு, பரிசுத்த ஆவி பெறாததும் தவறு. And not the baptism is wrong, not receiving the Holy Spirit also is wrong. ஞானஸ்நானம் கரெக்ட்டா இருந்தா பரிசுத்த ஆவி நடத்துதல் உனக்கு கரெக்ட்டா இருக்கும். If the baptism is the right baptism, the leading of the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய கட்டளை அப்போஸ்தலருக்கு இருக்கிறது. To the apostles the commandment of giving the baptism in the name of the Father, Son and Holy Ghost. மறுபடியும் பவுல் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். Again Paul gave them அதற்கு baptism. பின்பு அவர்கள் தலையின் மேலே கை வைத்த பொழுது அவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் 19 கீழே உள்ள வசனங்களை நீங்கள் படிக்கலாம். Afterwards when he laid the hands on them, they received the anointing of Holy Spirit, the tongues, a sign of unknown tongues. எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு. What a wonderful experience. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்களை நோக்கி பார். These apostles said, look upon us. அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று பார்த்தான். He thought he would receive something. என்றென்றும் அவனை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவின் நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. The good portion that cannot be removed from him was given to him. அவனை நடந்தான். He walked. அவன் குதித்தான். He jumped. ஓடி பார்த்தான். He ran. எழுந்து பார்த்தான். He rose. திருப்பி உட்கார்ந்து பார்த்தான். Again he sat. உண்மையாவே இது நடந்தது உண்மையா இல்லையா? Whether it had really happened or நீ not. வீட்ல போய் செக் பண்ணி பாரு, இந்த கூட்டத்துல உனக்கு சுகம் கிடைத்தது உண்மையா இல்லையான்னு பாரு. You go and check at home whether you have been healed in this meeting or not. இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு என்பதற்கு இன்றைக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். We are the testimonies to show that there is power in the name of Jesus. அவன் நடந்தான். He walked. ஓடினான். He ran. அவன் குதித்தான். He leaped. அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. He wondered. அதற்கு பின்பு அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போக ஆரம்பித்தார்கள். Afterwards he followed the apostles into the temple of God. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது In Acts 3:10 and 11 we see குணமாக்கப்பட்ட சப்பானி the lame who was healed. அவர்கள் ரெண்டு பேரையும் அப்படியே பிடித்துக் கொண்டான். And he caught both of them. ரெண்டு பேரையும் பற்றிக் கொண்டான். He held both of them. அவனுடைய வாழ்க்கை மாறினது மாத்திரமல்ல, Not only his life has changed. அவன் பிச்சைக்காரன் என்கிற தகுதியை விட்டு வெளியே வந்து He has come out of that character of beggar. நடக்க முடியக்கூடியவன் என்கிற ஒரு தன்மைக்கு வந்து He has come to the nature of walking. அவன் நடந்தது மாத்திரமல்ல, Not only he walked. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தான். He went into the temple of God. அப்போஸ்தலர்களை அவன் பற்றிக் கொண்டான். He held the apostles. பிரியமானவர்களே, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளாக Before this meeting is over, தேவனுடைய ஆலயத்துக்குள் போகக்கூடிய ஒரு அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். you can receive the experience of going into the temple of God. ரட்சிப்பின் ஏதோ ஒரு
பகுதியிலே அமர்ந்து இது போதும் என்று திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பரலோக ராஜ்யத்தின் மகிமையான இடத்துக்கு கொண்டு போகும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். We call you who are sitting in the one corner of salvation to come into the heaven. நீ இன்றைக்கு அப்போஸ்தலரை நீ பற்றிக்கொள்ள வேண்டும். Today you have to hold on to the apostles. அந்த மனுஷன் விடுதலை கிடைத்தது மாத்திரமல்ல, Not only that man had the deliverance. அவன் மறுபடி பழைய இடத்துக்கு போகவே இல்லை. He didn't go back to his original அவனை place. சுமந்து கொண்டு வந்தவர்களோடு அவன் போகவில்லை. He didn't go back with those who carried அவன் him. யாரையும் நாடி போகவில்லை. He did not go seeking அந்த anybody. நொடியில இருந்து அவன் அப்போஸ்தலரை பற்றிக்கொண்டான். From that moment he held the apostles. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத காரியத்தை நடக்க வைக்க தேவனால் முடியும். And in your life God can make all impossibilities to be become அப்போஸ்தல possible. உபதேசம் இருக்கிறது, There is the அப்போஸ்தல doctrine of ஐக்கியம் இருக்கிறது, fellowship of apostles. அப்போஸ்தல மார்க்கம் இருக்கிறது, There are way of அப்போஸ்தல apostles. சபை இருக்கிறது. Church of apostles. உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள How விரும்புகிறீர்கள்? many of you want deliverance today? நீ இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்றது மாத்திரமல்ல, Not only you are healed in the name of Jesus. நீ இயேசுவுக்காய் நடக்க வேண்டும். You should walk for Jesus. இயேசுவுக்காய் நீ ஓட வேண்டும். You should run for Jesus. இயேசுவுக்காய் நீ கிரியை செய்ய You வேண்டும். should work for Jesus. இயேசு உன்னை சுகமாக்கினார் என்கிறது மாத்திரமல்ல, Not only Jesus has healed நீ you. இயேசுவுக்காய் தெருத்தெருவாய் சாட்சியாய் நீ நிற்க For வேண்டும். Jesus you should be a testimony in இந்த streets. சத்தியத்தின்படி நடக்க முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? Do you think that you are not able to walk இந்த according to உபதேசம் the ரொம்ப truth? கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? Are you saying this doctrine is இந்த difficult? பாதையில நிற்க முடியாது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you thinking not able to stand in the way? முடியாது என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who say it is impossible, close your எது eyes. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று நீ தீர்மானித்தாயோ அது நடக்க வைப்பதுதான் விசுவாசம். What we have decided is impossible, to make it possible is faith. விசுவாசமானது என்ன? What is faith? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். It is the certainty of things that are not seen. எது நடக்காதோ அது நடக்கும். What is not able to happen will எல்லாரும் ஒரு happen. விசை கண்களை மூடுவோம். And let us all close our eyes for a moment. நீ இப்பொழுது அப்போஸ்தலனாகிய இயேசுவை நீ நோக்கி பார்க்க போகிறாய். You are going to see Jesus the apostle now. அவர் இப்பொழுது உன்னுடைய கையை பிடித்து தூக்கி விட போகிறார். Now he is going to hold your hand and lift you up. இந்த சத்தியம் உனக்கு ரொம்ப கஷ்டம்னு நீ யோசிக்கிறாய். You are thinking this truth is very இந்த difficult for you. மார்க்கத்துல நடக்க முடியாது என்று நீயே ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து விட்டாய். You have decided that it is impossible to come into this way. உன்னை சமாதானமான வழியிலே கர்த்தர் நடத்த விரும்புகிறார். But God wants to lead in a way of peace. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த விரும்புகிறார். God wants to lead you every day. தேவ ஆவி உன்னை நடத்த விரும்புகிறார். The Spirit of the Lord wants to lead you. சத்தியத்தின் பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். God wants to lead you in the path of truth. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுங்க. Let us all close the eyes for a while. இயேசு இப்பொழுது உன்னுடைய கையை பிடித்து உன்னை நடத்த போகிறார். Jesus is going to hold your hand and make you walk. உன்னால் சத்தியத்தின்படி நடக்க முடியும். You can walk according to the truth. பிசாசு உன்னை முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தான். And Satan has been saying it's மற்ற impossible. சபக்காரங்களும் சொன்னாங்க உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. Other church members have been saying it is ஆனா impossible. இயேசு சொல்றார் உன்னால் முடியும்னு சொல்லிட்டே இருக்கார். Jesus has been saying it is possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says it is possible for he that believeth. அப்போஸ்தலருடைய கரங்களை நீ பிடித்தால் நீ நடந்து கொண்டே இருப்பாய். If you can hold the hand of the apostles you will be going on அப்போஸ்தலருடைய walking. கைக்குள்ள நீ வந்து விட்டால் அவர்கள் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார்கள். If you come into the hands of the apostles they will be going on leading you. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Please close the eyes for a while and kneel down. நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கிறோம். We have come to the last moment. இயேசுவின் நாமத்தில் நீ சுகத்தை பெற்றது மாத்திரமல்ல, Not only you are healed in the name of Jesus. அவன் விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, Not only you have received the அந்த deliverance. அப்போஸ்தலருடையே போய் விட்டான். He went with the apostles. ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்தது. A meeting took place in a place. அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். Many were healed. காலையில ஞானஸ்நானத்துக்கு தேடினா ஒருத்தருமே இல்ல, எல்லாம் ஓடிட்டான். For the baptism in the morning none was there. விடுதலை கிடைச்ச உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. After the deliverance the joy was பிரியமானவர்களே, விடுதலை நிரந்தரமா இருக்க அப்போஸ்தல மார்க்கம் உங்களுக்கு உதவி செய்கிறது. For the deliverance to be permanent the way of the apostles helps you. எத்தனை பேர் இந்த மார்க்கத்திலே சத்தியத்திலே உறுதியா நிற்க விரும்புகிறீர்கள்? How many of you want to be steadfast in this truth? ஒரு விசை கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Please lift up your hands. ஒருவேளை இதுவரை உன்னால் நடக்க முடியாம நீ தடுமாறிட்டு இருக்க. Probably till now it was not possible for you to walk. ஓசியா 11:3 என்ன சொல்லுகிறது? What does Hosea 11? எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். I taught Ephraim holding his hand to walk. அந்த அப்போஸ்தலர்கள் அந்த சப்பானியாகிய மனிதனுடைய வலது கையை பிடித்து தூக்கினார்கள். The apostles held the hand of the lame person. தங்களுடைய வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். With their right hand held him and lifted him up. நீங்க உங்க கையை உயர்த்துங்க. You lift up your hand. இயேசு இப்போ உங்க கையை பிடிக்க போறார். Jesus is going to hold your hand. நீ பயப்படாத, கலங்காத, திகையாத. Don't be afraid, don't be troubled and don't be wondering. ஆண்டவருக்காக வாழலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம்ங்க அப்படிலாம் உனக்குள்ள பிசாசு போராடிக்கிட்டு இருப்பான். The devil will be saying it is impossible for you to live for the Lord. எப்பிராயீமே
நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Ephraim, how I will நான் அவனை forsake you? கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God says, I have taught him to walk. கர்த்தர் இப்பொழுது உன் கையை பிடித்தார்னு சொன்னா இதே சத்தியத்துல நீ நடப்பாய். If God holds your hand now, he will walk in the same truth. இதே கூட்டத்துல உன்னுடைய கையை பிடித்து கர்த்தர் நடக்க வைக்க போகிறார். In the same meeting, God is going to hold your hand and make you walk. உன்னுடைய வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவியின் பிரகாரமும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். Not only literally but spiritually also God is going to do a wonder in your life. இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய வல்லமையும் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்படுகிறது. Not only the power in the name of Jesus but also the power of the நீ truth. எங்க இருந்தாலும் சரி, Wherever you are, நீ எவ்வளவு வேதனையோடு அமர்ந்திருந்தாலும் சரி, in whatever pain you are found, ஐயோ நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வேதனை இருக்கிறதே, அது இப்பொழுது இயேசுவை உன்னை நோக்கி கொண்டு வருகிறது. you have a pain to live for the Lord and that brings you towards Jesus. நீ now. எந்த ஓரத்துல இருந்தாலும் சரி, In whatever corner you எந்த are, பில்லர் கிட்ட இருந்திருந்தாலும் சரி, in whatever pillar எந்த you are, சேர்ல எந்த ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, in whatever edge of the chair you are sitting, வலது ஆண்டவருடைய வலது கை இப்பொழுது உன்னை பிடிக்கிறது. the right hand of the Lord, தேவனுடைய வலது கரம் உன்னை தூக்கி விட போகிறது. the right hand of the Lord going to lift you. உன்னை மற்றவங்க குறை பேசி இருப்பாங்க, Other would have talked உன்னை against குற்றம் you. சாட்டி இருப்பாங்க, Others would have accused உன்னை you. அற்பமா எண்ணி இருப்பார்கள், Others உன்னை would have புறக்கணித்து இருப்பார்கள். Others would have rejected you. ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை But நேசிக்கிறார். now God loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. அன்புள்ள தெய்வம், Loving God. இரக்கமுள்ள தெய்வம், Merciful God. மன உருக்கமுள்ள தெய்வம், The God of compassion. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உன்னை இயேசு தேடி வருகிறார். Jesus comes seeking you. இருவழியின் சந்தியிலே கட்டப்பட்ட உன்னை நோக்கி ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். And Jesus comes towards you right in the corner of புருஷனால் the street. கைவிடப்பட்ட சகோதரியே, Sister forsaken by husband. பிள்ளைகளால் கைவிடப்பட்டதான சகோதரியே, Sister forsaken ஓ by children. கர்த்தர் உன்னுடைய நாயகர், அவர் உன்னை தேடி வருகிறார். The Lord is your bride, he comes after you. தேவனுடைய கரம் இன்றைக்கு உன்னை பிடிக்கிறது, உன்னை கடைசி வரை நடத்த போகிறது. The hand of the Lord holds you now, it will lead you till the end. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you do believe this? நீ சாதாரண கரத்தில் இல்ல, தேவனுடைய கரம் இப்போ உன்னை பிடிக்க போகிறது. Not the ordinary hand, but the hand of the Lord holds you now. நீ தேவனுடைய கரத்தை பிடித்தால், If you hold the hand of the Lord, கொஞ்சம் பிரச்சனை வரும்போது விட்டுற, when the trouble comes, you leave it. அப்படிதானே? Is it not so? நீங்க ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சா கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே விட்டுறீங்க. When you hold the hand of the Lord, when troubles come, you leave.